வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹீமோஃபிலியா இந்த டாபிக் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஈடி படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தமிழில் ஈடி அப்படின்னு ஒரு மூவி வச்சு அந்த மூவியில் அந்த ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிசீஸ் தான் ஹீமோஃபிலியா. இப்போ ஹீமோஃபிலியா அப்படின்னு என்னென்னா நமக்கு பிளட் கிளாட் நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்கும். பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கனால என்ன தான் ப்ளீடிங் நடந்தாலும் அவங்களுக்கு பிளட் கிளாட்டே நடக்காது. இது மேபி ஜெனட்டிக்காக வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஜெனட்டிக்காக வந்துச்சு அப்படின்னா அந்த ஜீன் என்ன பண்ணணும், ஒரு சில ஜீன் பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஜீன் எஃபெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன்ஸ் ரெடி ஆக மாட்டாங்க. ஸோ ப்ளீடிங் நடந்தால் கூட பிளட் கிளாட் நடக்காது. அதனால் அவங்களுக்கு பிளட் போய்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் இந்த ஹீமோஃபிலியாவை க்யூர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆனாலும் நம்ம ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் க்யூர் கிடையாது. இது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா மேல்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் அந்த ஈடி படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலுக்கு தான் ஹீமோஃபிலியா டிசீஸ் இருக்கும், அவருக்கு தான் ப்ளீடிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மேல்ஸை அதிகமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிவியர் கண்டிஷன் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்து கிளாட் ஆகும். அதுவே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா சுத்தமாக கிளாட்டே ஆகாது. அப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஹீமோஃபிலியாவை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹீமோஃபிலியா ஏ, ஒன்று ஹீமோஃபிலியா பி அப்படிங்கிறாங்க. ஹீமோஃபிலியா ஏவை கிளாசிக் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கிளாட்டிங் ஃபேக்டர் 8 வந்து ரொம்பவே கம்மியாகும், தேவையான அளவுக்கு இருக்காது அல்லது சுத்தமாக ஆப்சண்ட் ஆகிருக்கும். இது காமனாக வரக்கூடிய ஹீமோஃபிலியா. அதுவே கிளாட்டிங் ஃபேக்டர் 9 கம்மியாகவோ அல்லது ஆப்சண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீமோஃபிலியா பி அப்படின்னு சொல்லுவோம். ஏல கிளாட்டிங் ஃபேக்டர் 8, பியில் கிளாட்டிங் ஃபேக்டர் 9. இப்போ இந்த ஏபி ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா காமனாக வரக்கூடியது. இது இல்லாமல் நமக்கு மைனராக ஹீமோஃபிலியா சி, அதே போல் அக்வேட்டிக் ஹீமோஃபிலியாவும் வரும். இப்போ டக்குன்னு வருது. ஹீமோஃபிலியா சி அப்படிங்கிறது கிளாட்டிங் ஃபேக்டர் 11 கம்மியாக இருக்குது அல்லது ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படின்னா வரக்கூடிய ஹீமோஃபிலியா. அக்வேட்டிக் ஹீமோஃபிலியா தனியாக இருக்குது. அக்வேட்டிக் ஹீமோஃபிலியா இஸ் டியூ டு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இது ஹெரிடிட்டரியாக வராது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் மீன்ஸ் நம்மளோட பிளட் செல்ஸை நம்மளே அழிச்சிக்கிறது. நமக்கு நம்மளோட ஆன்டிஜனுக்கு நம்மளே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அழிச்சிக்குவோம். அதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஸ்கின்னில் நமக்கு இது நம்மளே அப்நார்மலாக ப்ளீடிங் சம்டைம்ஸ் நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இது மேக்ஸிமம் பியூபர்ட்டி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் இந்த அக்வேட்டிக் ஹீமோஃபிலியா அடிக்கடி வருது. இதோட எக்ஸாக்ட் ரீசன் இன்னும் கண்டுபிடிக்கல. ஏபி தான் காமன், சியும் அக்வேட்டிக் ஹீமோஃபிலியாவும் ரேராக வரும். இப்போ இந்த ஹீமோஃபிலியா வந்து மேக்ஸிமம் நமக்கு ஜெனட்டிக் மூலமாக வரனால இதை இன்ஹெரிட்டட் ப்ளீடிங் டிஸார்டர் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹீமோஃபிலியாவோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜூரி ஆகுது அப்படின்னா நார்மலாக நமக்கும் ப்ளீடிங் வரும், எல்லா பேருக்குமே ப்ளீடிங் வரும். பிளட்டு வெளியே போயிட்டுருக்கதை எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க? பிளட் கிளாட் பண்ணணும், அப்போ தான் பிளட் வந்து ஸ்டாப் ஆகும். அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருக்கனால இவங்களுக்கு ரொம்ப நேரம் ப்ளீடிங் நடக்கலாம், அல்லது அந்த ப்ளீடிங்கை வந்து கிளாட்டே பண்ண முடியாமல் லைஃப் லாங் அங்கேயே ப்ளீடிங் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துல இறந்து போகலாம். இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இது அஃபெக்ட் த மேல்ஸ், அது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ எனக்கு ஹீமோஃபிலியா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ளீடிங் நடக்கும்போது அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹீமோஃபிலியா இருக்கும். சரி, அது இல்லாமல் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு பெயின், ஸ்வெல்லிங், ஜாயின்ஸ்லலாம் பெயின் இருக்கும், ஜாயின்ஸ்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜாயின்ஸ்லலாம் அப்படி பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு சில சென்சேஷன்லாம் இருக்கும். அதே போல் நம்ம வேக்சின் ஏதாவது போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ப்ளீடிங் வரும். நம்ம மேக்ஸிமம் வேக்சின் போடும்போது ப்ளீடிங் வராது. சப்போஸ் வேக்சின் போட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு ப்ளீடிங் வருது அப்படின்னா நமக்கு ஏதோ பிளட்டில் ஏதோ ப்ராப்ளம், ஹீமோஃபிலியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபேன்ஸாக இருந்தோம் அப்படின்னா உங்களோட ஹெட்லேயே ப்ளீடிங் நடக்கும். ஓகேவா? டெலிவர் ஆன இன்ஃபேண்ட்டோட ஹெட்டில் ப்ளீடிங் நடக்கும். அதே போல் நம்மளோட யுரைனில் பிளட் வரலாம். அடிக்கடி நமக்கு சிலி மூக்கு உடையுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நோஸ் வந்து அடிக்கடி ப்ளீட் ஆகும். அதே போல் கிளாட்டான பிளட்டு வந்து ஹெமட்டோமா ஃபார்ம் பண்ணும் சம்டைம்ஸ். ஹெமட்டோமா அப்படின்னா நமக்கு கிளாட்டிங் வந்து ஃபிப்ரினால் ஆகி கவர் பண்ணாமல் கிளாட் மட்டுமே தனியாக இருக்குது அப்படின்னா சொல்லாகி தனியாக இருக்குது அப்படின்னா அதை ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட பிளட் வெசல்ஸில் இந்த ஹெமட்டோமா வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த சைன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு ஹீமோஃபிலியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்போ போய் டாக்டரை பார்க்கணும்? நமக்கு அன்கண்ட்ரோலபிள் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா உடனடியாக போய் டாக்டரை பார்க்கணும். அதே போல் நம்மளுடைய ஜாயின்ஸில் பெயின் ஸ்வெல்லிங் இந்த மாதிரி ஏதாவது ஜாயிண்டில் ப்ளீடிங் நடக்குது அப்படின்னாலும் உடனடியாக போய் டாக்டரை பார்க்கணும். போல் நமக்கு ஈஸியாக ப்ரூயிஸ் அப்படின்னா காயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக நமக்கு காயம் வருது, டக்குன்னு வருது அப்படின்னா கூட நம்ம போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ ஹீமோஃபிலியா இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரைனுக்குள்ள மாதிரி உள்ள ப்ளீடிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஜாயிண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறனால ஜாயிண்ட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம பிளட்டை கிளாட் பண்ணுறதுக்காக ஏதாவது மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா அது கூடயும் இது ரியாக்ஷன் பண்ணும். பிளட் கிளாட் பண்ணுறதுக்காக ஒரு சில மெடிசின்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா இது அந்த பிளட் கிளாட் மெடிசின் கூடயும் ரியாக்ட் பண்ணி ஒரு சில ப்ராப்ளமை கொண்டு வரும். இதெல்லாம் ஹீமோஃபிலியாவுடைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹீமோஃபிலியாவை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம், இதில் என்னென்ன மிஸ்கான்செப்ஷன்லாம் இருக்குது, ஃபேக்ட் என்ன, இப்போ நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மிஸ்கான்செப்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் ஹீமோஃபிலியாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ண முடியும். டாட்டா.